பட்டியல் மேல் பட்டியல் திணறும் ஸ்டாலின். இதுதான் விஷயம். அறிவாலயத்திலிருந்து கசிந்த தகவல். சிக்கலில் கூட்டணி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான களம் விறுவிறுப்பை நோக்கி நகர்ந்துள்ளது. என்டிஏ கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் வேட்பாளர் அறிவிப்பு என பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆளும் திமுக பெரும் சிக்கலை சந்தித்து தொகுதியை ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக இதுவரை அமைக்காத வகையில் 20 கட்சிகளுடன் கூட்டணியை வைத்துள்ளது. ஆனால் 20 கட்சிக்கும் தொகுதி ஒதுக்குவதில் சிக்கலை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி ஒதுக்கியதே பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக்கியது. ஆனால் இதுவரை 16 தொகுதிகளுக்கு மட்டுமே தொகுதி முடிவாகியுள்ளது. இப்படித்தான் கம்யூனிஸ்ட், விசிக, தேமுதிக என பல கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்வதில் பெரும் சவாலை சந்தித்துள்ளது. ஆனால் இதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி தொகுதி ஒதுக்கி வேட்பாளர் அறிவித்து முதற்கட்ட பிரச்சாரத்தையே தொடங்கியிருக்கிறார். திமுக தனது முதற்கட்ட வேட்பாளர்களை கூட அறிவிக்க முடியாமல் திணறி வருகிறது. காரணம் கூட்டணி கட்சியின் முடிவுகள் என்றே சொல்லப்படுகிறது. திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் நேரு, துரைமுருகன், சேகர் பாபு என மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் பட்டியலை விட ஸ்டாலின், உதயச்சந்திரன், உமாநாத் ஆகியோர்கள் ஒரு பட்டியலை கொடுத்துள்ளனர். அதன் மூலம் பல கோடி ரூபாய் வசூல் நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பட்டியலை திமுகவின் வியூக நிறுவனமான பெண் நிறுவனம் ஆதரவு கொடுத்திருக்கிறதா? இந்த பட்டியலின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த பட்டியலின்படி வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டால் மொத்த கட்சியையும் அதிகாரிகள் கட்டுப்படுத்துவார்கள் என்று கணித்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ஒரு பட்டியலை மாப்பிள்ளை சபரீசன் கொடுத்திருக்கிறாராம். அடுத்ததாக 3வது பட்டியல் உதயநிதி, அன்பில் மகேஷ், தம்பி ரதீஷ் ஆகியோரின் பட்டியல். இதுபோக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு பட்டியலை தயார் செய்து கொடுத்திருக்கிறார்களா? இதெல்லாம் முடிவு செய்வதற்குள் காங்கிரசும் தேமுதிகவும் சில தொகுதிகள் தொடர்பாக கடும் பஞ்சாயத்தை இழுத்திருப்பதாகவும் கடும் சிரமத்திற்கு பின்னால் தான் முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவும் தொகுதி பங்கீடு செய்வதிலும் பல சிக்கலை சந்தித்து தற்போது திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது.